பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா ஒரு ஆட்டோ ரைடு தாங்க. எங்கே கிளம்பிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு போகலான்னு தான் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் என்ன ஃபன் பண்ணுறோம் பாருங்கள். இந்த வாட்டி நாங்கள் ப்ரிஃபர் பண்ண ரெஸ்டாரண்ட் வந்து பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ வந்து கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு கொஞ்சம் டிஷ்ஷஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சூப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்வீட் கார்ன் சூப்பு, அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாபி தாலி, பட்டர் நானு, கார்லிக் நானு, பன்னீர் பட்டர் மசாலா, தந்தூரி ரொட்டி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்வீட்ஸு கூட இந்த கிட்ஸுக்காண்டி தான் இந்த ஸ்வீட்ஸு. நாங்கள் அவுட்டிங் வந்தது இந்த கிட்ஸுக்காண்டி தான். 4 days ஸ்கூல் லீவ், அதனால் வந்திருந்தோம். ஃபைனல் டச்சப் வந்து லஸ்ஸியை முடிச்சுட்டு பில்லிங் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அதே காம்ப்ளெக்ஸில் வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு. பார்க்க நல்லா ஒரு டெம்பிள் செட்டப்பில் இருந்துச்சு. ஷாப்புக்குள்ளேயேங்க செம்மையாக இருந்துச்சு. டெம்பிள் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. பார்க்க ஒரு கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இதோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கிட்ஸ் எவ்வளோ என்ஜாயபுளாக இருக்காங்கன்ட்டு. அங்கே போய் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோமோ இல்லையோ, சரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். வாங்குகிற ஐடியாவில் தான் இருந்தோம். ஆனால் என்ன ஒன்று, இந்த கவுன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாங்காக இருக்குது. நமக்கு ஆல்டர் பண்ணலாம் லேட் ஆகிடும். கிட்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால் செட் ஆகாது. ஸோ நம்ம ஏரியாலே நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். லஞ்சை முடிச்சுட்டு அங்கேயே கேப் புக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு எல்லோரும். ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஈவினிங் வந்து ஒரு ரிசப்ஷன் இருக்குது. ஆஃபீஸ் ஃப்ரெண்டோட டாட்டரும் சன்னும் சொல்லிகிட்டு இருந்தார் என் ஹஸ்பண்டு. ஸோ அதனால் நாங்கள் ரிசப்ஷன் கிளம்புறோம். இதுதான் எங்களோட அவுட்ஃபிட்டு. நைராவோட அவுட்ஃபிட் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓகேங்க, மேரேஜ் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். நைட்டு தான் மேரேஜ், ஆந்திரா வெட்டிங்கு. அதனால் இப்போ ரிசப்ஷன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம், ரிசப்ஷனா இல்லை மேரேஜான்னு போய் பார்ப்போம். நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீராவை பாருங்கள், அவளே ரெடி ஆகணும்னு சொல்லி அவளே மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க வந்து நம்ம மேக்கப் பண்ணலாம் வந்து பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க மேக்கப் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒரு மேக்கப் பாருங்கள். அவள் மேக்கப்பை கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் மேரேஜுக்கு. நாங்கள் ரொம்ப பெருசாக வீடியோ எடுத்துக்கலாங்க. வீடியோ எடுக்க சுத்தமாக டைமே இல்லை. இதுதாங்க டின்னர் மெனு. நல்லா இருந்துச்சுங்க. ஃபுட்டு வைஸு, டேஸ்ட்டு வைஸு, கேட்ரிங் சர்வீஸ் வைஸு நல்லா இருந்துச்சு. இவளும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. இவளுக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சு ஃபுட்டு. பிடிக்கலன்னா இவள் சுத்தமாக சாப்பிடவே மாட்டா. அவளுக்கு பிடிச்சிருந்தவளை தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. என் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தான். அவ்வளோதாங்க, மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. கிளம்பிட்டோம் நாங்கள். வர வழியில் இவள் ஒரு கான்வர்சேஷன் வச்சிட்டு இருந்தா. அண்ணா குட்டா இல்லை தங்கச்சி குட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லென்த்தியான கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குட் பாய் பாகல் அண்ணா பாய் பேட் பாயா பேட் அண்ணா யூரு பேட் பேட் பாய் பேட் பாய் ஓகே அண்ணா பாய் பாய் தானே அண்ணா பேட் பாய் நல்ல குட்
అట్లా అన్నా చచ్చవాళ్ళంతా గుబ్బయ్యా చెప్పే మాటని వినవాలి మీరు. పోయి పోయి அப்பா நைரா இப்போ நம்ம எங்கே போயிட்டு வந்தோம்? மேரேஜுக்கு. மேரேஜ் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. என்ன சாப்பிட்டீங்க மேரேஜில்? ரொட்டி பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் ஸ்வீட், அப்புறம் ஐஸ்கிரீம். நல்லா இருந்துச்சா? டேஸ்டியாக இருந்துச்சா? ஃபுட் எல்லாம் இருந்துச்சா? ம். ஸ்ரீஷ், உனக்கு சென்னையில் நடக்கிற மேரேஜ் பிடிச்சிருக்கா இல்லை வந்து ஆந்திராவோட வெட்டிங் பிடிச்சிருக்கா? நைரா நைரா சொல்லு சொல்லுங்க. அவளே பேசணுமா? ஸ்ரீஷை பேச விட மாட்டேன்றா. பேசு. என்ன பேசணும்? பேசுங்க. சரி, பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுறீங்களா? பாடலையா? சரி, ஓகே. உனக்கு சென்னை வெட்டிங் பிடிச்சிருக்கா ஸ்ரீஷ் இல்லை ஆந்திரா வெட்டிங் பிடிச்சிருக்கா? சென்னை தான் பிடிச்சிருக்கு. சென்னை வெட்டிங் தான் பிடிச்சிருக்கா? நாங்கள் சென்னையில் ரொம்ப ரேரு தான் வெட்டிங் போகிறது. ஆந்திராலேயும் ஒரு இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் அவங்களது ஏதாவது வெட்டிங் வந்தால் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். அதை தான் எங்கள் பசங்க பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. சென்னையிலையும் வெட்டிங் எப்பயாவது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் வெட்டிங்காக இருந்தால் நாங்கள் போவோம். சரி, சென்னை பிடிக்குமா வைசாக் பிடிக்குமா ஸ்ரீஷ்? சென்னை தான் பிடிக்கும். நைரா, உனக்கு சென்னை பிடிக்குமா வைசாக் பிடிக்குமா? வைசாக் தான் பிடிக்குமா? சென்னை பிடிக்காதா? சென்னையும் பிடிக்குமா? சரி, சென்னையில் யார் இருக்காங்க? அம்மம்மா இருக்காங்க. அப்புறம் 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 அவ்வளோதான் இருக்காங்களா? ஓகே, சென்னைக்கு போகலாமா அப்புறமா? ஓகே ஓகேங்க. இத்தோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு ஃபன்னாகவே போச்சு. மேரேஜும் அட்டன் பண்ணிட்டோம் ஹாப்பியாக. அவ்வளோதான், கிளம்பியாச்சுங்க. இதோட இந்த வீடியோ உங்களுக்கு எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.